ஏசாயா 53:10. கர்த்தரோ அவனை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. வாசிங்கனே, அதே வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தம்முடைய சந்ததி நம்மை பார்த்து நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்துக்கு நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நல்ல வேலை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. நான் மேல இருக்கிற எல்லா வார்த்தை விட்டுறேன். அது ஏன்னா தீர்க்க தரிசனமான காரியம். ஆமென். அது தீர்க்க தரிசன காரியம். அது 600-700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாமி இந்த உலகத்தில் கன்னி மரியின் வயிற்றிலே உட்பவிப்பதற்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கன் ஏசாயாவின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி ஒருவர் வருவார், அவர் இப்படி பிதாவாகிய தேவன் அவரை மரணத்துக்கு உட்படுத்துவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அப்போ எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்தையும் வச்சு அழகாக நம்ம பார்த்தா அது நமக்கு நல்லா புரியும். அது ஏற்கனவே பல முறை உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். கொஞ்சம் அங்கங்கே டச் பண்ணாத இடங்கள் இருக்குது. அந்த குற்ற நிவாரண பலி, அப்புறம் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரெல்லாம் பார்த்துட்டோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அந்த காரியத்தை இன்னும் பார்க்கல. ஆமென். அவர் குற்ற நிவாரண பலி, சந்ததியை கண்டு அதுவும் இன்னும் பார்க்கல. நீடித்த நாளாய் இருப்பார், அதுவும் தீர்க்க தரிசனமான. எல்லாமே வேற செய்தி, எல்லாமே வேற செய்தி, வேற இடத்துல அதை கனெக்ட் பண்ணி அந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் என்னன்னு நம்ம வரும் நாட்களில் கண்டிப்பாக ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தின சபைக்கு சொல்லும்படியாய் சொன்ன காரியம் அந்த வசனத்தின் பின்பகுதியில் இப்படி ஒருத்தரை நொறுக்கி, ஆமென், இப்படி ஒருத்தரை பாடுகளுக்கு உட்படுத்தி, இப்படி ஒருவரை ஆமென் மரண உபாதைகளுக்கு உட்படுத்தி ஆமென் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியத்தை தெரியுமா சொல்றாரு? அந்த வசனத்துடைய ஃபினிஷிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமென், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு சித்தமானது. இந்த வசனத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனித்தா, ஆமென், எத்தனை பேர் இருக்காங்க அங்க? சொல்லுங்க. இல்ல, ஆள் தத்துவத்தின்படி அங்க எத்தனை நபர்கள் இருக்கிற மாதிரி அந்த வசனம் நமக்கு புரிகிறது? 2 பேர் இருக்கிற மாதிரி புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன கேட்குறேன்னு புரியலையா? ஆமென். நல்லா கவனிச்சுட்டே வரணும். கவனிங்க. கர்த்தரோ அவரை, எவரை? அப்போ 2 நபர், 2 ஆள் தத்துவம், 2 பர்சனாலிட்டி. விளங்கிடுங்க. 2 பர்சனாலிட்டி அங்க இருக்குதுன்னு நமக்கு புரிய முடியுது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படி எல்லாம் சொல்லிட்டு கீழே அதே 2 பர்சனாலிட்டியை பார்க்க முடியும். என்னது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அப்போ தேவனுக்கு சித்தமானது யார் கையில் இருந்து நமக்கு வாய்க்குமாமா? சொல்லுங்க. யார் கையில் இருந்து வாய்க்குமாமா? நம்ம இந்த வசனத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம்? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் இருந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படி இல்லை. அது இல்லை. இந்த வசனத்துடைய முழு தொகுப்பும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா,
கர்த்தருக்கு சித்தமானது அப்படின்னா மேல் வார்த்தைக்கு போயிடணும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கீழ் வார்த்தைக்கு வந்துடணும். கர்த்தருக்கு சித்தமானது நொறுக்கப்பட்டவருடைய கையிலிருந்து, ஒப்பு கொடுக்கப்பட்டவருடைய கையிலிருந்து, குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவருடைய கையிலிருந்து, தன் ஆத்துமாவை குற்ற நிவாரண பலிக்கு ஊற்றினவருடைய கையிலிருந்து, பாடுகளுக்கு உட்படுத்தினவருடைய கையிலிருந்து, சந்ததியை காண்கிறவருடைய கையிலிருந்து, நீடித்த நாட்களாய் நம்மோடு கூட இருக்கிறவருடைய கையிலிருந்து நமக்கு என்ன செய்யுமாமா? வாய் கை தட்டிருங்க. வசனம் புரிஞ்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கை தட்டுவீங்க. வசனம் புரியலன்னா கை கட்டுவீங்க. கை கட்டுறதுக்கும் கை தட்டுறதுக்கும் வசனம் புரியலன்னு வருங்களேன், கை கட்டிகிட்டே இருப்போம். வசனம் புரிஞ்சா கை தட்டிகிட்டே இருப்போம். ஆமென் தானா? நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையில் இருந்தா நமக்கு என்ன செய்யுமாமா? வாய்க்கும். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்வாராமா? வாய்க்க பண்ணுகிற தேவன். யார் மூலமாக? குமாரனாகிய நமக்காக பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த அந்த நொறுக்குதலுக்கும், அந்த பாடுகளுக்கும், அந்த மரண உபாதைகளுக்கும் தன்னை ஒப்புவித்த அவருடைய கையிலிருந்து நமக்கு என்ன செய்யுமாமா? வாய்க்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, வாய்க்கும். உங்க தலையில கை வைங்க. உங்க தலையில கை வச்சிட்டீங்களா? ரைட் ஹேண்ட் வைங்கயா, ரைட் ஹேண்ட் வைங்க. ஆமென். வலது கையை உங்க தலையில வச்சுட்டு சொல்லுங்க, என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உண்மையா சொல்லுங்க. கர்த்தர் இதை ஒரு தீர்க்க தரிசன செய்தியா தான் சபைக்கு தராரு. ஆமென். என் காரியங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் காரியங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். கையை எடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென் தானா? ஆமென். நல்லா கவனிங்க. அப்ப காரியத்தை கர்த்தர் தான் என்ன செய்யணும்? வாய்க்க பண்ணணும். நிறைய நேரத்தில் ஆமென் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. அநேக நேரத்தில் அநேக ஜெபங்களுக்கு பிறகு, அநேக வேண்டுதலுக்கு பிறகு, விண்ணப்பங்களுக்கு பிறகும் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. இல்லை என்று சொன்னால் நாம் எதையோ ஒன்றை விரும்பி தேவனுடைய கரத்திலே அமர்ந்திருப்போம், எதையோ ஒன்றை விரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. சபை பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆமென் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது என்றால் நாம் சற்று நிதானித்து சுதாரித்து கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே ஆமென் நாம் விழ வேண்டும். ஆமென் தானா? ஏன்னா அவர் யாராமா? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவருக்கு சித்தமானதெல்லாம் என் வாழ்க்கையிலே வாய்க்கும். சொல்லுங்க, என் தேவனுக்கு சித்தமானதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன செய்யும்? வாய்க்கும். ஆமென் தானா? சரி, அவர் ஆயத்தமா இருக்காரு, அவர் ரெடியா இருக்கிறாரு. எப்படி ரெடியானார்? அவரு தன் ஜீவனையே கொடுத்தாரு. அந்த வசனத்தின் ஆதாரம் தான், அந்த காரியத்தின் ஆதாரமான வசனம் தான் இது. தன் ஜீவனையே கொடுத்து அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. எதுக்கு? மனுக்குலத்தின் காரியங்களை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை ஆமென் அவர் வாய்க்க பண்ணும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. காரியம் வாய்க்கும்படிக்கு நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? கவனிக்கிறீங்களா? காரியம் வாய்க்கும்படிக்கு நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஒரு 3-4 காரியங்களை பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களிலே நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது காரியம் வாய்க்க பண்ணப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கணும். காரியம் ஜெயம் பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கணும். காரியத்தில் வெற்றி பெற்றவர்களாய், தேவ சித்தத்தில் வெற்றி பெற்றவர்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஆமென் தானா? ஆமென். ஒருவேளை
சில காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொன்னால் நிதானமாய் ஆமென் சுதாரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துடணும். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதுல 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். தொடர்ந்து வாசிங்கனே. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. சொல்லுங்க, தலை குனிந்து பணிந்து. சொல்லுங்க, குனிந்து பணிந்து. சொல்லுங்க, குனிந்து பணிந்து. ஆமென். குனிந்து பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அல்லேலூயா. என் எஜமானை விட்டு அவர் என்ன செய்யல? ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபையையும் அவருடைய உண்மையையும் என் எஜமானாகிய ஆபிரகாமை விட்டு அவர் என்ன செய்யல? நீக்கவில்லை. கர்த்தர், என் எஜமானுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவத்தின் பின்னணி நமக்கு தெரிந்த ஒரு பின்னணி, ஒரு சரித்திரம் இல்லையா? நாம் எல்லாருக்கும் அறிமுகமான பரிச்சயப்பட்ட ஒரு நல்ல சரித்திரம். என்னென்ன சம்பவம்? எலியேசரை ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அங்கே போற வழியிலே ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, ஆமென், நான் போனா எனக்கு அந்த தேசத்துல யாரு தண்ணி குடிக்க கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளை தான் என் எஜமானுக்கு, என் எஜமானுடைய பிள்ளைக்கு மனைவி அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட போறாரு. ஆமென். சரியா ரெபேக்காள் அங்க நிக்கிறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க, வீட்டில் தங்குறதுக்கும் இடம் இருக்கு, வாங்க போலான்னு சொல்லி தன்னுடைய முகவரியை, தன்னுடைய அட்ரஸை எலியேசருக்கு சொல்றாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி போய் நீங்க வாசித்தீங்கன்னா, என்னை இதுக்கப்புறம் நீங்க போய் அப்படியே வாசித்தீங்கன்னா, என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவாரு. ஆமென் தானே? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆமென். 21வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். 21. அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு அமைதியா, சொல்லுங்க, மௌனமா இருந்தார். அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாரா? ஆமென். ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாரா? அப்படி ஒரு டவுட். அதுக்கு ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபம் பண்ணிட்டு தான் வராரு. ஆபிரகாமும் ஜெபம் பண்ணி தான் அனுப்புறாரு. நீ போ, கானான் தேசத்துல ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பாரு அப்படிங்க. அல்லேலூயா. 40வது வசனத்தை வாசிங்க. 40வது வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். பிரயாணத்தை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். 42. அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானோ
இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே எப்படி ஜெபம் பண்ணிட்டு வராரு பாருங்க. ஆமென். எப்படி ஜெபம் பண்ணிட்டு வராரு பாருங்க. ஆமென். தண்ணீர் துறவண்டையிலே முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது போதும் எல்லாமே நடந்துச்சு. அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எலியேசருக்கு நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியத்தை தேவன் என்ன பண்ணாரு? என்ன காரியத்தை வாய்க்க பண்ணினார்? பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். சொல்லுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் என்ன காரியமாய் பிரயாணப்பட்டு போகிறீரோ, உங்கள் காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு 4 காரியத்தை சொல்றேன்னு சொன்னேன். முதல் காரியம், நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பயணத்தை, வாழ்க்கை பயணத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைத்து தேவ சமூகத்திலே ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், we have to pray in the presence of the Lord. Amen. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் என்கிற ஆயுதத்தை உபயோகிக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. காரியத்தை வாய்க்க பண்ணுவது எது தெரியுமா? ஜெபம் மாத்திரமே. ஆமென் ஆமென். நம்முடைய பிரயாணத்தை, வாழ்க்கை பயணத்தை, நாம் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவது நம்முடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வேலைக்காரன் அற்பம், ஆமென், ஆஃப்டர் ஆல் ஒரு ஆமென் வேலைக்காரன், தன் எஜமான் சொன்ன வேலையை செய்கிற வேலைக்காரன் கர்த்தரோ அப்படி சொல்றார். ஆமென். கர்த்தரோ அப்படி சொல்றார். ஆமென். காரியத்தை, என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, போ, ஒரு தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் சொன்னா அவர் ஆயத்தமாய், எங்க ஆயத்தமானார்? அவரு நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படி அவர் எங்கே ஆயத்தமானார்? அதான் சொன்ன ஏசாயா 53 வாசித்தோம் இல்லையா? அவர் சிலுவையிலே நமக்காக ஆயத்தமானார் காரியங்களை வாய்க்க. நான் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி, காரியத்திலே ஜெயம் பெறும்படி, வெற்றி பெறும்படி நான் எந்த வகையில் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெபிக்க வேண்டும். எங்க புறப்பட்டு போனாலும் ஜெபிக்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஜெபத்தின் மூலமாக. ஜெபத்தின் மூலமாக எஸ்தர் மொர்தெகாயின் காரியங்கள் தேவன் விடியற்காலத்திலே மாறுதலாய் உண்டு பண்ணினார். பை பிரேயர். ஒண்ணுமே அங்க நடக்கல. நீ உள்ள ஜெபம் பண்ணு, நான் வெளியே ஜெபம் பண்றேன். எஸ்தர் அம்மா சொன்னாங்க, நான் உள்ள ஜெபம் பண்றேன், நீங்க வெளியில ஜெபம் பண்ணுங்க, நடக்கிறத பார்ப்போம். ஆமென். 52 நாட்களிலே நெகேமியா தேவாலயத்தை கட்டினதின் ஒரே ஒரு உன்னதம், ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு அடிப்படை சித்தாந்தம் அங்கே இருந்தது, பிரேயர். ஆமென். 52 நாள்ல எஸ்ரா சொல்றாரு, தேவனுடைய கரம் எங்கள் மேல் தயவாயிருந்தபடினாலே, தேவனுடைய கரம், நன்மை செய்கிற கரம் எங்கள் மேல் தயவாயிருந்தபடினாலே காரியத்தை கர்த்தர் கைகூடி வரச் செய்தார். காரியத்தை என்ன பண்ணாராமா? அப்ப நீங்க என்ன காரியத்தை எடுத்தாலும், நீங்க ஒருவேளை காரியம் வாய்க்காமல் இருந்தா, காரியங்கள் தோல்வியில் இருந்தா, புறப்பட்டு போன பிரயாணங்கள் பாஸ்டர் அவ்வளவு தூரம் போய் தோல்வியில் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு முறை அந்த தவறை செய்யாதிருங்கள். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்திலே நீங்கள் புறப்பட்டு போகணும். அது என்ன காரியமா இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துக்கு போய் தான் வாய்க்கணும்னு இல்லை, டீ சாப்பிட தாராபுரத்தில் நிப்பாட்டும் போதே ஒரு கன்ஃபர்மேஷன் தருவார். டீ சாப்பிட தாராபுரத்தில் வண்டி நிற்கிதில்லை, அப்பவே ஒரு கன்ஃபர்மேஷன் தருவார். ஆமென். அப்படித்தானே கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். கிணத்தண்டைக்கே யார் வந்துட்டா, இன்னும் ஊரே போய் சேரல. ஆமென். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கே போய் சேரல. எங்கே கன்ஃபர்மேஷன் நடக்குது? இடவழியிலேயே, வழியிலேயே அவர் கன்ஃபர்மேஷன் தரார். ரெண்டு பேருடைய ஒரு மனம். ஒன்னு எலியேசருடைய ஒரு மனம், ஆபிரகாமோடு எலியேசருடைய மனம் ஒரு மனமாய் இருந்தது. எலியேசரை நம்பி ஆபிரகாமுடைய இருதயம் ஒரு மனமாய் இருந்தது. இந்த 2 பேருடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே கர்த்தர் பிரயாணத்தையும் காரியத்தையும் வாய்க்க பண்ணி ரெபெக்காளை ஆமென் ஈசாக்குக்கு மணவாட்டியாய் கொண்டு வந்து கொடுத்த வேலையை உண்மை உத்தமமாய் செய்து முடித்தார். காரியம் வாய்க்கப்பட்டது. காரியத்தை தேவன் என்ன பண்ணாரு? அப்ப நம்ம காரியத்தை தடுமாறுறோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்?
என்ன செஞ்சிடணும்? தடுமாறுறோம், இந்த காரியத்தில் இழுப்பறியா இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? நல்ல ஜெபம் பண்ணிடணும். நாம நல்ல ஜெபம் பண்ணிட்டே, இயேசுப்பா நீங்க தான், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நம்பர் 2, நான் சீக்கிரம் முடிக்கிறேன், வாசிங்க. நம்பர் 2, உபாகமம். ஆமென். உபாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 29:9. உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. நல்ல கவனிங்க. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஆமென் அறைகூவல் விடுகிறார். என்ன செய்கிறார்? என்ன சொல்றாரு? தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலே, தேசமே கவனி அப்படி சொல்றாரு. சபையே கவனி, இப்பொழுதும் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு, உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க? கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அவைகளின்படி என்ன செய்யுங்க? செய்வீர்களாக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவைகளின்படி நீங்கள் என்ன செய்வீர்களாக. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும், தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும், உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும், இன்னும் வசனம் முடியல பாருங்க, கம்மா தான் போய்கிட்டே இருக்கு. உங்கள் மூப்பரும், உங்கள் அதிபதிகளும், இஸ்ரவேலின் சகல புருஷரும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் மனைவிகளும், உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற யாரம்மா? விறகுக்காரனும், விறகுக்காரனும், உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறீர்களே. கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஜனங்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா, ரெண்டாவது காரியம் ஒண்ணு என்ன சொன்னேன்? ஜெபம் காரியத்தை என்ன செய்யும்? வாய்க்க செய்யும். பிரயாணங்களை, வாழ்க்கை பயணத்துல எந்த பகுதியும் வாய்க்க செய்யணும்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது. பாருங்க, சில நேரம் ஜெபம் பண்ணிட்டு எந்திக்கும் போது வெறுமையா இருக்கும், ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த ஜெபத்துக்கு பலன் 10 நாள் கழிச்சு தெரியும், 3 நாள் கழிச்சு தெரியும், 5 நாள் கழிச்சு தெரியும், 1 வருஷம் கழிச்சு தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் ஜெபித்து எழும்பும் போது ஒரு வெறுமையை உணர்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஜெபித்து எழும்பும் போது ஆமென் ஒரு வெறுமையை உணர்ந்து ஒன்றுமே நடக்காதது போல தோன்றுகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய் சொல்லுகிறேன், ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒரு நாளும் அது வீணாய் போகாது, நிச்சயமாக பதிலை கொண்டு வரும். விளங்கிட்டீங்களா? ஆமென். ரெண்டாவது காரியம், காரியங்களை நாம் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருங்கள். இன்னைக்கு என்ன உடன்படிக்கை நமக்கு? இது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு என்ன உடன்படிக்கை நமக்கு? நாம எந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள்? மொத்த உடன்படிக்கை எத்தனை இருக்கு? 9 உடன்படிக்கை இருக்கு. அதுல பிரதானமான 4 உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. என்னென்னது 4 உடன்படிக்கை சொல்லுங்க. நம்பர் 1, ஓஹோ சொல்லுங்க. ஆமென். நம்பர் 1 உடன்படிக்கை என்னது? அதெல்லாம் இல்லடா, வானவில். சொல்லுங்க. முதல் உடன்படிக்கை என்னது? வானவில். இரண்டாவது உடன்படிக்கை வானவில் யாரிடத்துல? மோசேயின் இடத்துல. இரண்டாவது உடன்படிக்கை விருத்த சேதனம் ஆபிரகாம் இடத்துல. ஆபிரகாம் இடத்துல. முதல் உடன்படிக்கை விருத்த சேதனம். இரண்டாவது உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை வானவில் யாரிடத்துல? நோவாவிடத்துல. முதல் உடன்படிக்கை வானவில். இரண்டாவது உடன்படிக்கை விருத்த சேதனம் ஆபிரகாம் இடத்துல. மூணாவது உடன்படிக்கை கற்பலகை யாரிடத்துல? மோசே இடத்துல. நாலாவது உடன்படிக்கை ரத்தம் யாரிடத்துல? நம்மிடத்துல.
நாம அப்ப எந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள்? இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயாவா, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீங்க செய்யற காரியமெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிற ஆளா இருக்கணும். கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஆளா இருக்கணும். ஆமென். அநேக நேரத்தில் நம்ம காரியங்கள் வாய்க்காமல் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேத வசனமே நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டு நிற்கிறோம். பாருங்க, ஒரே ஒன்றை தூக்கிட்டு வந்து ஜெயிச்சாரு. யாரு? ஆமென். தாவீது ஒரே ஒரு காரியத்தை தூக்கிட்டு வந்து ஜெயிக்கிறார். ஆமென். அவன் உடன்படிக்கைக்கு உட்படாதவன், நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். கை தட்டிருங்க, அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படாம இருந்ததுக்கு காரணம், ஆமென், தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்து பயம் இல்லாமல் நின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவன், நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். அல்லேலூயா, ஆமென் தானா? அவன் உடன்படிக்கை அப்பாற்பட்டவன். இந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு பலனோ, ஈட்டியோ, கத்தியோ, ஆமென், ஆயுதங்களோ தேவையில்லை, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை போதும் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறான். அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம் சொன்னான். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை காரியத்தை வாய்க்க பண்ணும், ஜெயத்தை கொண்டு வரும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு உடன்படிக்கை, சபைக்கு உடன்படிக்கை என்ன? இதுவே என்னுடைய இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இரத்த சம்பந்தத்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆளு. இங்க பாருப்பா, ஒழுங்கா வாழு, அதனால நான் உனக்கு ரத்தத்தையே தர்றேன். இது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த பாருப்பா, இனிமே பழைய சுபாவம், பழைய மனுஷன், பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்கா வாழு, இதுக்காக நான் என்ன செய்ய போறேன் உனக்காக? ஆமென், கடைசி சொட்டு ரத்தத்தையும் தர்றேன் அப்படின்னு சொல்லி, ஆமென். அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு இதாக நடந்தது. ஆனால் இந்த உடன்படிக்கை உலகமே பார்க்கிற மாதிரி நடந்தது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஆளு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தினமும் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிச்சு, ஆமென், வேதத்தை தியானித்து, ஆமென், தினமும் ஒரு 3 அதிகாரம் வாசிக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரு 3 அதிகாரமாச்சு நான் வாசிக்கிறேன் டெய்லியும். 2 அதிகாரம் வாசிக்கிறவங்க சொல்லுங்க. 2 அதிகாரமாவது நான் பைபிள் படிச்சிடுறேன். 1 அதிகாரம், ஆமென், அதுலயும் கணக்கு தான். காசு மட்டும் நிறைய வேணும் இல்லையா? ஆண்டவரே, காசு மட்டும் நிறைய கொடுங்க, சம்பளம் நிறைய கொடுங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. வாசிக்கிறது இல்லையா? கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப கீழ்ப்படுத்தல நான் என்ன சொல்லுங்க? 1 அதிகாரம் வாசிக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் வாசிக்கிறவங்க. எப்சி வாசிக்கிறியா? ஒரு கை தூக்க மாட்டேங்கிறீங்க. வாசிக்கிறீங்களா? வேதத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பைபிளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கறது மட்டும் நிறைய கேட்கிறோமே, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அழுகிறோமே, ஆண்டவரே என்னுடைய காரியங்களெல்லாம் என் தேவன் வாய்க்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி அழுகிறோம் இல்ல? ஆமென். காரியங்கள் வாய்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ சமூகத்தில். கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய், சபையின் மூப்பனாய் நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்குண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க. ஜெபம் உங்கள் பிரயாணம், வாழ்க்கை பயணத்தை வாய்க்க பண்ணும். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து புதிய உடன்படிக்கையாகிய ரத்தத்தை கண்டு பயந்து, ரத்தத்திற்கு நடுங்கி, சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கோ சிந்தினாரு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழுந்த உடனே அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 3, நான் கொஞ்சம் நேரமா போறேன், கவனிங்க. அப்ப செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? வாய்க்க பண்ணணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதான் பாருங்க, சங்கீதம் 1:3 வாசிங்க. சங்கீதம் 1வது சங்கீதத்தை அப்படியே வாசிங்களேன். அதன் ஆதாரமா நான் அடுத்து 3வது காரியத்துக்கு போறேன்.
எப்படி இருக்கும், எப்படி இருப்போம் அப்படின்னு தாவீது அழகா எழுதுவார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதீங்க, பாவியுடைய வழிகளில் நில்லாதீங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா. அப்ப வேதத்தில் எப்படி இருக்கணுமாமா? பிரியமாயிரு. தாவீதை ஏன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? தாவீதை ஏன் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? அந்த ஆளு கொஞ்சம் பைபிளே கெதின்னு கிடந்த ஆளியா, கொஞ்சம் வேதத்து மேல பிரியமா இருந்த ஆளு. அதனால அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமான தாவீது. ஏன்னா தாவீது வேதத்து மேல பிரியம் வச்சாரு. பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டும் பகலும் பைபிளும் கைமா சுத்திட்டு இருந்தாரா? அது இல்ல. வசனம் உள்ள இருக்கு. வசனத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தியானிப்பது, போகும்போது வரும்போது அவன் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வசனத்தை உள்ள வைத்து என்ன செய்வது? தியானிப்பது. அதைத்தான் சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாராமா? அடுத்த வசனத்தை கவனிங்களேன், 3வது வசனத்தை. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கை தட்டிட வேண்டாமா? யார் செய்யறதெல்லாம் வாய்க்குமாமா? யாரு செய்வதெல்லாம் வாசிக்குமா? வேதத்தை வாசித்து. அதான் சொன்ன உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய். மோசே சொல்றார், இன்னைக்கு நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும்னு சொன்னா நீங்க உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிங்க. அப்படியே வராரு பாருங்க, அப்படியே லகுவாக்கி வராரு. எங்க கொண்டு வராரு பாருங்க, தாவீது வந்துட்டாரு. சொல்றாரு, ஆமென், அவருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தாயா பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானாமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண் எப்ப எதை செய்யணும்னு உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்கா ஓரமா நிக்கிற மரங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? செழிப்பா, என்ன வெயில் வந்தாலும் செழிப்பா இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறதெல்லாம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். உடன்படிக்கைக்கு உட்பட்ட மனுஷன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அப்ப காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, 2வது காரியம் வேதத்துல நீங்க கவனம் செலுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வான். நம்பர் 3 முடிக்க போறேன். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அப்ப நீ இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய என்ன செய்ய? கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன செய்ய? தியானித்துக் கொண்டே இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எதை வாய்க்க பண்ணுவோமாமா? வழியை வாய்க்க. வழியை நீ என்ன செய்வ? வாய்க்க பண்ணுவாய். வழியை நீ வாய்க்க பண்ணுவ. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது புத்திமானாயும் என்ன செய்வ? நடந்து கொள்வாய். ஆமென். நம்முடைய 3வது காரியம், ஆமென், வழியை எப்படி வாய்க்க பண்ண முடியும்? நம்முடைய வழிகள் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வழியை எப்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். இதுல எழுதி இருக்கிறவர்களின்படி நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நல்ல கவனிங்க. அப்பொழுது உன் வழியை நீ என்ன செய்வ? இப்ப இந்த வழியை ஒண்ணு செய்யணும். வழியை வாய்க்க பண்ணணும்னா இப்ப ஒண்ணு செய்யணும். இப்ப மொத்தமா இதெல்லாம் பண்ணிட்டேன், வழியில விலகி நிக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வழியவே தூக்கி அவர் கையில கொடுக்கணுங்கிறேன். எங்க இருக்கு? 37:5 சங்கீதம் 37:5 வாசிங்களேன். ஆமென். சங்கீதம் 37:5வது சங்கீதத்தை வாசிங்க. 37:5 சீக்கிரமானே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நான் வேதத்தை எல்லாம் வாசித்துட்டேன், நான் நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், நல்ல உபவாசித்துட்டேன், எல்லாமே நான் செய்றேன். ஆமென். ஆனா காரியம் வாய்க்கல. ஏன் அப்படின்னா எல்லாம் செய்துட்டு நாம வேற வழியில பிரயாணித்து கொண்டிருக்கிறோம்.
ஆராதனைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என் வழி வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நான் என்னுடைய பிரயாணம் வேறு வழியிலே நிற்கிறது. அது பரிசுத்தமான வழி அல்ல, தேவன் நியமித்த வழி அல்ல, தேவன் எனக்கு தந்த பாதை அல்ல. நான் வேறே பாதையிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார். ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு, அப்படியே வழியவே தூக்கி ஆண்டவர் கையில் கொடுத்துறாரு. இதான் ஆண்டவர் என்னுடைய பாதை. ஏன்னா 146:10 சொல்லும்போது சொல்லுது, இன்றைக்கும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று போதித்து நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையிலே நடத்துவாராக. என்ன அற்புதமான வசனம், என்ன அற்புதமான காரியம் பாருங்க. நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். தாவீது சொல்றார் பாருங்க, ஆண்டவரே உன் வழி ஆண்டவர் கையில கொடுத்துரு, உன் வழி ஆண்டவர் கையில கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு. ஆமென். என் வழி அப்படின்ட்டு போயிட்டு இருக்காத. ஆமென். அப்படி சொல்றாரு ஆண்டவர். விரும்புறாருங்க, உங்ககிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் விரும்புறாரு. என்னை சேர்த்து சொல்றேன். ஆமென். நான் இப்படித்தான் அப்படியே போவேன், போகக்கூடாது. ஆமென். காலையில் எழுந்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே நீங்க தான். ஏன் நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்த வழி வழி வழின்ட்டு படிக்கிறோமே, அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு ஒற்றை அடி அடிப்பாரு ஸ்தேவான்ட்ட. ஆமென். யோவான் 14 ஸ்தேவான்ட்ட ஒரு அடி அடிப்பார். என்ன அடிப்பாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆண்டவரே நீர் போகிற வழியை நாங்கள் அறியோமே. அப்படி எப்படி, அப்புறம் எப்படி நாங்க பிதாவை அறிவோம்? ஸ்தேவானே நான் தான்டா வழியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உனக்கு நான் தான் வழி, உன் சத்தியம் நான் தான், உன் ஜீவன் நான் தாங்க. ஜீவன்னா வாழ்க்கை, லைஃப். உன் ஜீவன் நான் தான் ஸ்தேவானே. அல்லேலூயாவா. ஆமென் தானா? ஆமாம். அப்ப நல்ல கவனிங்க, யோசுவாவுக்கு முன்னாடி இருந்த வழிகள் கரடு முரடானவைகள், தடையானவைகள், யாரும் சிந்தித்திராத பெரிய காரியங்கள் யோசுவாவின் வழியில. ஆமென். அதான் 1:8 சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாம நைட்டும் பகலும் இதை தியானி, யோர்தான் திறக்கும். உன் வழியில நிற்கிற யோர்தான் திறக்கும். உன் வழியில நிற்கிற எரிகோ இடிந்து விழும். ஆமென். நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென் தானா? அல்லேலூயா. ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. யோசுவாவுக்கு வழியை வாய்க்க பண்ணாரா இல்லையா? ஒரு மனமாய் 12 பேர் யோர்தான்ல கால் வைத்தாங்க, யோர்தான் பிளந்தது. ஆமென். ஒரு மனமாய் 12 ஆமென் கோத்திர தலைவர்களும் பின்பாக ஜனங்களும் ஆமென் எரிகோ கோட்டையை, எரிகோ மதில் சுவரை 7 நாளும் ஆமென் 6 நாளும் 6 முறை சுற்றி, 7வது நாள் 7 முறை சுற்றி, ஆக மொத்தம் 13 முறை எரிகோ கோட்டையை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது, அல்லேலூயா. ஆமென். அடுத்து பிரயாணப்பட்டு போக முடியாமல், அடுத்த பாதையிலே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நம்முடைய முற்பிதாக்களின் வழியை கர்த்தர் செவைப்படுத்தினார், வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென் தானா? அப்ப நம்பர் 1, ஆமென், தன்னை நொறுக்க சித்தமானவருடைய கையில் இருந்து காரியம் நமக்கு வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? ஆமென். ஜெபத்தினால் வாய்க்கும். உடன்படிக்கைக்கு, புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் நடந்து கொள்ளும் போது வாய்க்கும். 3வது, வேத வசனம் நம் வாயை விட்டு பிரியாமல் அதையே தியானித்து நம்முடைய வழிகளை முழுமையாய் அவருடைய கரத்திலே ஒப்புவித்து தேவனை நோக்கி பார்க்கும்போது காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் தானா?